அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா எப்படி சொல்லணும்னா நல்லா ரெண்டு கையை தூக்கி நல்லா சத்தமா சொல்லணும் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் ஒரு காலமும் என்னாகாது, தடைபடவே படாது. கர்த்தர் நிச்சயமாக இப்படிப்பட்ட நல்ல ஒரு கிருபைகளை நமக்கு தருவாராக. நிச்சயமா இப்படிப்பட்ட வல்லமைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவாராக. நிச்சயமாக நாளிலே இவ்வளவு நேரம் இப்படிப்பட்ட நல்ல ஒரு கிருபையை தந்து நம்மளை மகிமையாய் நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு தாயை போல நம்ம நடத்தி வந்திருக்கிறார். நாம இந்த நாட்களில் இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்துல நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஜெப இயக்கத்தின் ஊழியத்தின் சார்பாக நாங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்துல இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்துல மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. அந்த கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க போறோம். கண்ணை மூடி ஆண்டவரோடு பேசும்படியா தலைகளை தாழ்த்தி ஒரு வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். கொஞ்ச நேரம் ஆச்சரியம் தியானம் பண்ண போறோம். தலைகளை தாழ்த்தி நம்ம கண்களை மூடி ஆண்டவரை பார்க்க போறோம். தற்கொள்ள அல்லேலூயா. நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க சுவாமி. உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய வல்லமை எங்க மத்தியில வெளிப்படுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரமையா. எங்களோடு பேசுங்க. நாங்கள் கேட்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை எடுத்த ஒரு வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. உங்க வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டுங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலே யாக்கோபே நீ பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், இதோ உன்னை மீட்டுக் கொண்டேன், இதோ உன்னை பெயர் சொல்லி அழைத்து வருகிறேன். இந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து உபவாசத்தோடு வந்திருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்து சொல்லுகிறது, இஸ்ரவேலே யாக்கோபே நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஆமென் சொல்லுங்களேன். மீட்டுக் கொண்டேன்னா உன்னை கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டாரு. கரங்களை தட்டுங்க. உனக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். உன்னை விடுதலை ஆக்கிட்டு மாற்றுறவங்க பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, வியாதியில் இருந்து, கரவியத்தில் இருந்து கர்த்தரை விடுதலை ஆக்கிவிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேலே பயப்படாதே, யாக்கோபே நீ கலங்காதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன்,
உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பார்த்தீங்கன்னா நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும், நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும், நீ அக்கினிக்குள்ள இருக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நல்லடியா சொல்லுங்களேன். கர்த்தர் சபைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, இந்த திருச்சபைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. இதோ தண்ணீர்களை போல உபத்திரவங்கள் வரலாம், அக்கினியை போல பெரிய உபத்திரவங்கள் வரலாம். எல்லா உபத்திரவத்திலும் நான் உன் கூட இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் உன் கூட இருந்து சகலத்தையும் செய்ய போகிறேன். நான் உன் கூட இருந்து சகல காரியத்தையும் வாய்க்க பண்ண போகிறேன். நீ ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென் சொல்லுங்களேன். நீ இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? ஏதோ ஒரு ஏக்கத்தோடு தாகத்தோடு கண்ணீரோட வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறா, நீ மனுஷனால் அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கையை கட்டுங்க. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை ஒருவனாலும் சேதப்படுத்தவே முடியாது. வேதம் சொல்லப்பட்டது போல உனக்கு ஒருவனால் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன தெரியுமா? இஸ்ரவேலே பயப்படாது, என் அன்பு மகனே பயப்படாது, என் அன்பு மகனே பயப்படாது. நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை நடுவில் செய்ய போகிறார். நீங்க பயத்தோடு வந்திருக்கிற இடத்துல, பயத்தோடு நடுங்கிருக்கிற காரியத்துல, எந்த காரியத்துல பயப்பட்டு நீங்க தலைமுடிஞ்சு ஓடுறீங்களோ கர்த்தர் சொல்லுகிறா, நீ பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நல்லடியா சொல்லுங்களேன். நல்லடியா சொல்லுங்களேன். உங்க கூட உங்க வீட்டுக்காரர் இருக்கேன்னு சொல்லல, உங்க கூட உங்க பிள்ளைகள் இருக்கேன்னு சொல்லல. இந்த உலகத்தை படைச்சு உலகத்தை உண்டு பண்ணி இன்னைக்கு நம்மளை வாழ வச்சிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன். இதை விட வேற எதுவுமே தேவையில்லைங்க. வேத வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெற்று போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆமென் சொல்லுங்களேன். இதை விட நமக்கு என்னங்க வேணும்? இதை விட என்ன சொத்து வேணும்? வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. என் பிள்ளைகளை பார்த்து இன்னைக்கு வாக்கு கொடு. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெற்று போனாலும் என் கிருபை என் பிள்ளைகளை விட்டு இடவிடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் விடுகிற வார்த்தை தெரியுமா? இந்த திருச்சபையில் பழுகி பெருக போன போகிறேன். நாம சொல்லுங்களேன். இந்த திருச்சபையில் பழுகி பெருக போன போது மாற்றமல்ல, அநேக திரும்பி பார்ப்பது ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். ஏன் தெரியுமா? நீ காற்றையும் காண்பதல்ல, நீ மலையும் காண்பதல்ல, உன் வாய்க்கால நான் நிரப்ப போகிறேன். நாம சொல்லுங்களேன். அற்புதமாய் பார்த்த உங்களை, சாதாரணமாய் பார்த்த உங்களை, ஒருமையால் பார்த்த உங்களை, தூக்கி எறியப்பட்ட உங்களை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பயப்படாது, உன்னை மீட்டுக் கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். புறஜாதியில் இருந்து உன்னை மீட்டுக் கொண்டேன். ஆமென் சொல்லுங்களேன். எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து உங்களை மீட்டுக் கொண்டேன். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து அடிமத்தனத்தில் இருக்கிறேன். இல்ல, என் வாழ்க்கையில சில நாட்களாவே நான் அடிமத்தனத்தில் இருக்கிறேன். என் வாழ்க்கையில சந்தோஷத்தையே பார்க்கலன்னு சொல்லி கலங்கி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை தெரியுமா? உன்னை மீட்டெடுக்கும்படி புறப்பட்டு வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். கணவருக்காக ஜெபிக்கிறீங்க. இந்த குடி பழக்கத்திலிருந்து என்ன வரணும்? மாற்றம் வரணும் சொல்லி ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் மீட்டெடுக்கும்படி வருகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் மீட்டெடுக்கும்படி வருகிறேன். இந்த வசனம் அப்படிதாங்க சொல்லுது. இஸ்ரவேலே, யாக்கோபே என்ன பண்ணாது? பயப்படாது. எனக்கு யார் இருக்கிறா? என் கணவர் எப்படி மனம் திரும்புவார்? என் கணவர் எப்படி மாற்றத்துக்குள்ள வருவாரு? எப்படி இந்த பாவத்தை விட்டு விலகுவாரு? எப்படி இந்த அடிமத்தனத்தை விட்டு விலகுவாரு? கலங்கரியா? இல்ல, என் பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படியா மாறும்? இல்ல, என்னுடைய வாழ்க்கை எப்படியா மாறும் சொல்லி கலங்கி உட்கார்ந்து இருக்கிறியா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நீ தண்ணீரை கடக்கும் போதும், நீ ஆறுகளை கடக்கும் போதும், நீ அக்கினியில் இருக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்துல கட்டின கணவர் கூட நம்மளை விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனா நம்ம கட்டி வச்சிருக்கிற ஆண்டு ஒரு நாள் விட மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்குள்ள வச்சிருக்கிற நம்மளை ஒரு நாள் அவர் வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல, ஒரு நாள் அவர் மறக்கிற கர்த்தர் அல்ல. வேதத்துல சொல்லப்பட்டது போலதான் இஸ்ரவேலை உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பயப்படாதே கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் மத்தியில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் விடுகிற கூக்குரலை கேட்டு கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு தேவ மனுஷனை ஏற்படுத்துறார். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் ஏற்படுத்துறாரு. அவருடைய ஞானத்தையும் பாரத்தையும் ஒரு மனுஷன் சொல்றாரு. மோசேங்கிற மனுஷனோட பேசுகிறார். என் ஜனங்களை எகிப்தின் மத்தியில் இருந்து விடுதலையாக்கும்படி, எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு
நோக்கி கர்த்தர் ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நமக்கெல்லாம் நிறைய ஊழியக்காரர் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். நிறைய தெய்வ மனுஷர்களை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் நமக்கு பெரிய சொத்து. ஆமென். அன்னைக்கு ஒரே ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூட்டத்தை நடத்த ஒரே ஒரு மனுஷனை தான் கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆமென். ஆனா இன்னைக்கு ஒரு ஆத்தும அறுவடை செய்ய எத்தனையோ ஊழியக்காரர்கள் பெருகி இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஸ்லாக்கி. ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கி. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா கர்த்தர் அந்த அளவுக்கு நம்ம மேல ஒரு பாசத்தை வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போகும்படி, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படிக்கு கர்த்தர் மோசேயோட பேசின வார்த்தை என்ன தெரியுமா? என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து என் ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு, என் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படிக்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இந்த விசேஷத்தை கூட்டம் எதுக்கு தெரியுமா? கர்த்தர் நம்மளை விடுதலையாக போறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளை விடுதலையாக்கி வாளாக்காமல் தலையாக்க போகிறா, கீழாக்காமல் மேலாக்க போகிறா. ஒருவேளை நான் சொல்றேன், ஒருவேளை எல்லாரும் நினைச்சிருக்கலாம், ஒருவேளை மலர்மன் பாஸ்டர் குறிச்சு எப்படியோ நினைச்சிருக்கலாம். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு பத்தி தெரியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எப்படி அவன் ஆளு குட்டையா நெட்டையான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா நிச்சயமா ஆண்டவர் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை, அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்களேன். என் காதுல ஒரே ஒரு சத்தம் மாத்திரம் தான் கட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன அப்படின்னா, இல்ல இல்ல என் மகிமையை வெளிப்படுத்துகிற காலம் வரும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு 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 கூட்டம் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இனி பிரதர், ஒருவேளை உங்க பாஸ்டருக்கோ உங்க திருச்சபையில் இருக்கிறவங்க ஒரு வசனத்தை கர்த்தர் சொன்னதுனால சொல்றேன். ஒருவேளை மகிமைக்கு ஏசாயா 43 அதிகாரம் 7 வசனத்தை கர்த்தர் வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். உன்னை மகிமைக்கு சிருஷ்டி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேர் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். திரும்பி பார்க்கிற காலம் வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு திட்டத்தை வச்சுட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம மேல ஒரு தரிசனத்தை வச்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம மேல இரக்கத்தை வச்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம மேல பாசத்தை வச்சுட்டாரு. வேதத்துல அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனமாய் வேதத்தில் ஆண்டவர் சொல்லப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த சில நாடு இந்த திருச்சபை பலமாய் கட்டப்படும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். நிச்சயமா நீங்களாம் பிரமிக்கத்தக்க கர்த்தர் ஒரு பெரிய ஆச்சரியத்தை உங்க நடுவில் செய்ய போறாங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுக்கெல்லாம் காரணம் கருவத்தில் நிற்கிற சும்மா மாத்திரமே இருக்க சொல்லுங்க. சரி, நவேதத்துக்குள்ள கடமை சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் மத்தியில் அடிமையாய் காணப்படும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறங்கி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இவர்களை விடுதலையாக்கும்படிக்கு இவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் கொண்டு போவேன். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானானை காண வைப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை விடுதலையாக்குறது மாத்திரம் இல்ல, உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல நான் வைக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை மீட்டெடுக்கிறது மாத்திரம் இல்ல, உன்னை பேர் சொல்லி அழைத்தது மாத்திரம் அல்ல, உன்னை ராஜாக்களுக்கு மத்தியிலும் ஆசாரியருக்கு மத்தியில் அமரப்பட போகிறேன். கையை தட்டிங்க. அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமை இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய கடத்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினது, இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் இறங்கி வந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் வைராக்கி கொண்டது, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இறங்கி வந்திருக்கிறார். வேதத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு 2 மனிதனை மாற்றுறோம். வேதத்துல இருந்து உங்களுக்கு முன்பதா வச்சுட்டு நான் அப்படியே வேகமாய் கர்த்தர் சொன்னபடி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். வேதத்துல பார்த்தீங்கன்னா தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், அக்கினியில நடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். வேதத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து வருது மாத்திரம் இல்ல, விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். விடுதலையாக்கி கொண்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி ஒரு திரளான கூட்டம் பெருகி கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு சில நேரம் சத்துரு நம்மளை துரத்திக்கிட்டே வருவோம். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பாவத்துல இருந்து நம்ம விடுதலை ஆயிருப்போம். ஆமென். ஒரு அசுத்தத்துல இருந்து விடுதலை ஆயிருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அந்த அசுத்தமும் பாவம் நம்மளை பின்னாடி தொடர்ந்துட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஓடுவோம் ஓடுவோம் ஓடுவோம்
போது ஐயோ இது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல, இது தேவனுக்கு பிரியம் அல்லன்னு சொல்லி நாம் என்ன பண்ணுவோம்? விலகி 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 ஓடிட்டே இருப்போம். ஆனா அது எப்படி வரும்? பின்னாடி தொடர்ந்துட்டே வரும். இவளை எப்படியாவது என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். இவளை மறுபடியும் விழுகணும், இவனை மறுபடியும் விழத்தணும், இவன் மறுபடியும் தெளிவில என்ன பண்ணணும்? அவமானப்படணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி தந்துக்கிட்டே வரும். ஆனா அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் ஒரு வழியை திறந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வழியை தான் இங்க திறக்க போறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த பாதையை தான் கர்த்தர் இன்னைக்கு திறக்க போறார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா எகிப்தின் அடிமைத்தனத்துல மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி வந்தா அந்த செங்கடலுக்கு முன்னாடி வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. ஒருவேளை அந்த பார்வோனுடைய கூட்டத்தா அந்த எகிப்தியர்களுக்கு பின்னாடி துரத்தி கொண்டு வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது அந்த செங்கடலுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் போய் நின்னாங்க. கர்த்தர் சொன்னாரு, எல்லா வாசலும் அடைபட்டு போனாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அடைஞ்ச வாசலை திறந்து கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி திறந்தார் தெரியுமா? நமக்காக செங்கடலை ரெண்டா பழப்பார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நமக்காக நான் சொல்றேன், அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே எனக்காக இந்த பூமியில இல்லாதவர்களை கூட இருக்க பண்ணுவேன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பூமியில எது இல்லையோ அதை நமக்காகவே உருவாக்குவார். ஆமென். சில வீட்டுல, எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா அடிக்கடி சொல்லிருக்காங்க, என்ன அப்படின்னா, இவன் திருந்தவே திருந்த மாட்டான், இவன் உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட சூழல்ல தான் நாங்கள் வாழ்ந்தேன். ஆமென் சொல்லுங்களேன். பாவத்தோடும் அசுத்தத்தோடும் அவங்க பிரியமற்ற ஒரு வாழ்க்கையோட தான் நாங்கள் வாழ்ந்தேன். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றுக்குமே தேவையிடாது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனாலும் கொஞ்சம் காலத்துல தேராம தான் போனேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எப்போ தேராம போனேன்னா ஆண்டவருடைய பார்வை என்னை படாத வரைக்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். எப்போ அவர் என்ன திரும்பி பார்த்தாரோ அப்படியே வாழ்க்கை மாறிச்சு. ஆமென் சொல்லுங்களேன். என் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை திரும்பி பார்க்கிற காலம் வந்துட்டு. ஆமென் சொல்லுங்களேன். உன்னை திரும்பி பார்த்து நடத்துகிற காலம் வந்துட்டு. ஆமென் சொல்லுங்களேன். இது வரைக்கும் விண்ணப்பம் பண்ணியிருப்பீங்க, வேண்டியிருப்பீங்க, போராடி இருப்பீங்க, தரப்பட வேண்டியிருப்பீங்க, தெய்வ சமூகத்தை அழுதிருப்பீங்க, கண்ணீரோட விதைச்சிருப்பீங்க. இன்னைக்கு கத்த சொல்லுங்க, கெட்டியமான அறுவடை கத்த கொடுக்க போறார். நல்ல கையை கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். இஸ்ரவேலே யாக்கோபே பயப்படாதே, உன்னை மீட்டெடுக்கிறவர் இறங்கி வந்திருக்கிறார், உன்னை விடுதலையாக்குகிறவர் இறங்கி வந்திருக்கிறார். நீ சிங்கங்களை போன்ற உபத்திரவத்தில் வந்து இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார். எல்லா சிங்கங்களை போல இருக்கிற எல்லா உபத்திரவத்தை கட்டளைக்கு ஒதுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க கணவர் மனந்திருக்க போறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்பட போறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க திருச்சபை கட்டப்பட போது. ஆமென் சொல்லுங்களேன். உங்க கிராமங்கள் ரட்சிக்கப்பட போகுது. ஆமென் சொல்லுங்களேன். நீ பயப்படாதே சொன்னாங்க. நிறைய பேர் சில பண பிரச்சனையில கஷ்டமா இருக்கீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த கடன் பிரச்சனை எல்லாம் மாறும். ஆமென். கடன்காரனை பார்த்து ஒளியாதீங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். கடன்காரனை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? ஒளியக்கூடாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அதை சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்குள்ள சொல்லுங்க, நமக்குள்ள நல்லா கையை பிடிங்க. தம்பிமா கையை பிடிக்குமா? ஐயா கையை பிடிக்குமா? இப்படி சொல்லுங்க. நமக்குள்ள நமக்குள்ள யாருக்கா? நமக்குள்ள ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கையை கொடுத்து சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறது நம்ம சத்தம் எங்க வரும் தெரியுமா? எங்கேயாவது இந்த ரேஷன் கடையில, ரேஷன் கடை தான் தெரியுதா? அந்த ரேஷன் கடையில் போய் இருந்தா அப்படின்னு இருக்கும். இப்போ ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இங்க என்ன வராது? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து மாஸ்டர் சொல்றாங்க, தண்ணி பிடிக்கிறது பாத்தீங்கன்னா ஃபுட்பால் தான் விளையாடுவாங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு அங்கதான் என்ன பண்ணக்கூடாது? சத்தம் நம்மளை தண்ணியே பிடிக்க விடலனாலும் என்ன சொல்லணும்? ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தம் எங்க வரணும்? இங்கதான் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க.
வாயில இந்த கொள்கடையெல்லாம் வெளியெடுத்துருங்க. எடுத்துட்டு பக்கத்துல கை பிடிச்சுங்க. நமக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நமக்குள்ள பெரியவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அமைதியா உட்காந்துருக்க. நான் இன்னொன்னு சொல்றாங்க சொல்லுங்க. பக்கத்துல பிடிச்சிருக்கீங்க. நல்லா சொல்லுங்க. நீங்க வசனம் சொல்லுது, ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. நாமெல்லாம் ஏசப்பாக்கு யாரு? சின்ன பிள்ளைங்க. அப்ப நாம ஏசப்பா பட்ட எப்படி இருக்குன்னா சின்ன பிள்ளையா இருக்கணும். நாமே அப்படிதான் இருக்கணும். அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அழகியா சொல்லுங்களேன். அழகியா சொல்லுங்களேன். அது போகணும்னு அதுக்கு தெரியாது. ஆமே சொல்லுங்க. ஆள் இருக்குன்னு தெரியாது. ஆமே சொல்லுங்க. ஏன்னா அப்படிதான் கர்த்தர் நம்மளெல்லாம் பார்க்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா 4 பேர் நம்மளை திட்டினாலும் காது கொடுத்து கேட்காம போயிடணும். ஆமென் சொல்லுங்க. 4 பேர் நம்மளை கேவலமா பேசினாலும் நம்ம எப்படி போயிடணும்? கண்டுக்காம போயிடணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். சின்ன பிள்ளைகளை பத்தி சொன்னல, ஸ்கூல்ல டீச்சரை ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். டீச்சரை ஒண்ணுன்னு சொன்னா எப்படி சொல்லும்? எப்படி சொல்லும்? எப்படி சொல்லும்? ஒண்ணு சத்தமா அனுபவம் பேசுது. ஒண்ணு சத்தமா பேசுறாம சொல்லுங்களேன். நம்மளை பார்த்து போடுற சத்தத்துல பிசா கலரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். போடுற சத்தத்துல அழகா நம்ம வீட்டு வாசலுக்கு வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல சொல்லுங்களேன். அவனை ஏமாத்த சொல்லல, கடனை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் மாத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட மாற்றம் வரும். அல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க நல்லா சொல்லுங்க. நீங்க சூப்பர். இன்னும் கொஞ்சம் நீங்க அப்பா இப்பதான் சபை மாதிரி இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். சூப்பர். அப்ப சொல்லுங்க. நீங்க ரொம்ப நல்லா சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தை சொன்னா பாதி உள்ளத்துல 32 பண்ண தெரியும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தேவ ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டு தேவ ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்ம வாழ்க்கை அழகுதான். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அழுக்கா இருக்கலாம், அசிங்கமா இருக்கலாம், மூக்கு நீட்டிட்டு இருக்கலாம், மூக்கு கட்டையா இருக்கலாம், ஒருவேளை எப்படியோ இருக்கலாம். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை அழகுபடுத்தின ஒருத்தர் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். நம்மளோட முகத்துல சொன்ன உடனே பாதி முகத்துல பாத்தீங்கன்னா அப்படியே அது 32 பண்ண தெரியுது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். காரணம் ஏன் தெரியுமா? நம்ம அழகா இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். உண்மையிலே சொல்றேன், இயேசு கிறிஸ்துவால ரட்சிக்கப்பட்ட நம்ம வாழ்க்கை அழகுதான். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நிறைய மீட்டிங்லாம் போகும்போது போய் மேக்கப்லாம் போட்டுட்டு என்ன கிரீமெல்லாம் போட்டு போய் நிற்பேன். ஆமென். ஏன் சொல்றீங்க? நான் போய் என்ன சொல்ல மாட்டேன். ஒரு ஸ்டேஜ்ல போய் நிற்கணும்னா நீட்டா போய் என்ன பண்ணணும்? நான் கிரீம் இருக்கா தெரிய ராவுவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா 10 நிமிஷத்துல என்ன ஆயிரும்? தேவையா வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஒரு நாளைக்கியா ஆண்டவர் கொடுத்த அந்த முகம் மாறாது. ஆமென் சொல்லுங்களேன். எப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறானோ அப்பவே ஒன்றாண்டிய மாறிடுறான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எப்போ நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா மாறிட்டீங்களோ அப்பவே உங்க முகத்துல ஒரு பிரைட்னஸ் வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். அப்பவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். அப்பவே ஒரு பெரிய வைராக்கியம் வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, கர்த்தர் உன் கூட வந்துட்டாருன்னா, இஸ்ரவேலின் பரிசுத்தரோடு இருந்துட்டாருன்னா, நீ தண்ணீரை கூட ஒருவேளை வேதம் சொல்லுகிறது செங்கடலை கூட 2ஆ பிளந்து அதுல வெட்டாந்தரையில் நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். செங்கடலை போல இருக்கிற உபத்திரவங்கள், செங்கடலை போல இருக்கிற கண்ணீர்கள், செங்கடலை போல இருக்கிற வியாகுலங்கள் எல்லாம் இன்னைக்கு மாற போகுது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பெரிய செங்கடலை பார்த்து பயப்படுறீங்களே, அந்த செங்கடலை கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போறார். ஆமென் சொல்லுங்களேன். செங்கடல் உங்களுக்கு வழியை திறக்க போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ரட்சிப்பு உண்டாக போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். விடுதலை உண்டாக போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அபிஷேக தைலத்தை இந்த திருச்சுவையை ஊற்ற போகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால வேதம் சொல்லுது, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டு. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்ன பண்ணியிருக்கிறோம்? கழுவப்பட்டிருக்கிறோம். ஆமாவே இல்லையா? ஆமா. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மளை அவருடைய பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறார்? மாற்றி வச்சிருக்கிறார். முதல்ல சொன்னேன், ஆண்டவர் தண்ணீரில் நடுவிலே வனாந்தரத்தில் நடத்த
ஆமென் சொல்லுங்களேன். அந்த வெட்டாந்தரையில நடத்தி கொண்டு போகிறார். அந்த வெட்டாந்தரையில நடத்துவது மாத்திரம் அல்ல, நமக்கு விரோதமா என்ன சூழல் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மனுஷனை சொல்லும்படி நான் வேகமா சொல்லி ஜெபத்துல நடத்தும்படி இந்த உபவாசத்துல ஆண்டவர் ஜெபத்தை தான் அதிகப்படுத்த சொன்னா, அதனால அதிகப்படுத்த போகிறோம். ஒருவேளை இன்னொரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நான் சொன்னேன், தானியேலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தானியேலோடு கர்த்தர் இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். தானியேலோடு கர்த்தர் இருந்தார். இந்த தானியேல் எப்படிப்பட்டவர் அப்படின்னா 3 வேளை ஜெபிக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம 3 நேரம் சாப்பிடுவோம், 5 நேரம் சாப்பிடுவோம். ஆமென் சொல்லுங்க. கெட்டக்கிற நல்லா வச்சு வெளுக்குது. ஆமென் சொல்லுங்களேன். எங்க போனாலும் மட்டனா மீனான சாப்பிட்டுட்டே இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா அது யோசிக்கக்கூடியது. ஆமென் சொல்லுங்களேன். யாராவது இங்க சாப்பிடும் போது நான் டிவி பார்க்காம சாப்பிட மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லி வச்சிருக்கீங்களா பாஸ்டர்? பாதி பேரு வீட்டுல பாத்தீங்கன்னா சாப்பிட என்ன பண்ணுவாங்க? டிவி பார்த்துட்டு ஆமாவா இல்லையா? ஆமாவா ஆமாவா இல்லையா? ஆமா. நம்ம டிவி பார்க்காம என்ன பண்ண மாட்டோம்? சாப்பிட மாட்டோம். காபி குடிச்சாலும் காலை மட்டும் தான் காபி குடிப்போம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஜெபிக்காம தூங்குறோமா, ஜெபிச்சுமா காலையில எந்திரிக்கிறோமா அப்படின்னா இருக்குமா? காலையில எந்திரிச்சு ஜோம் பண்றோமா? அப்படி தலை ஆடுது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா ஆடு. நல்லடியா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். நான் வேகமா சொல்லிட்டு இருக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த வேதம் தெளிவா சொல்லுகிறது, அந்த தானியேலுடைய வாழ்க்கையில தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். 3 வேளை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார். 3 வேளை தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த நாட்டுல ஒரு உத்தரவு போடப்படுகிறது. ராஜா ஒரு உத்தரவை போடுகிறார். அந்த ராஜா போட்ட உத்தரவுனா அவர் சொல்லுகிற காரியத்தை தான் செய்யணும், அவர் சொல்லுகிற தெய்வத்தை தான் வணங்கணும், அதை மீறி எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ராஜா ஒரு உத்தரவு போட்டா அந்த உத்தரவை மீறவங்கள சிங்க கவியில் என்ன பண்ணணும்? போடணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த உத்தரவை மீறினா என்ன பண்ணுவாங்க? சிங்க கவியில போடணும்னு சொன்னோன்னே எல்லாரும் பயந்தாங்க. ஆனா தானியேல் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன் முன்பு எப்படி ஜெபம் பண்ணினாரோ அப்படியே 3 வேளை ஜெபித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு தெரியுமா? ஒருவேளை முதல்ல கர்த்தர் விடுதலையாக்கினா, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கின மாத்திரமல்ல, ஒருவேளை கர்த்தர் நேர்த்தியா நடத்தி வந்தது மாத்திரம் அல்ல, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளையே அபரிமிதமாக ஒவ்வொரு பாதைகளை நடத்தி வந்தார். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது தானியேலுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள விரும்புகிற காரியம் தெரியுமா? தானியேல் பாடுபடும் போதும் உபத்திரவப்படும் போதும் நல்லா இருக்கும் போது கர்த்தர் தேடணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நாம எப்ப தேடுவோம்னா தேவனா தேடுவோம். ஆமென் சொல்லுங்களேன். ஏதாவது தேவனாதான் மனமர பாஸ்துக்கு போன் வரும். ஆமென் கிடையாதா? நல்லவங்களா? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் கசின் பதிலுக்கு யாராவது போன் பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். போன் பண்ணி பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா சொல்லுங்களேன். ஆனா கட்டாயமா ஒவ்வொரு நாட்களும் நம்ம எப்படி இருக்கணும்? கஷ்டப்படுறோமோ பாடுபடுறோமோ நல்லா இருக்கமோ நமக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும். இல்லையா சொல்லுங்களேன். இல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவர் விரும்புகிற காரியம் நீ பாடுபடும் பொழுதும் உபத்திரவப்படும் பொழுதும் கண்ணீர் விடும் பொழுதும் நீ என் கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்காரங்களை அடிச்சாலும் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? எனக்கு நிறைய பேருக்கு அனுபவம் இருக்காது, எனக்கு தெரியும். நீங்க சொல்லலாம் வேண்டாம். அடிச்சாலும் என்ன பண்ணணும்? அடி வாங்கணும். கத்த நல்ல அடி வாங்கணும். நீங்க அடி வாங்க வரல ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். வாயே பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. வீட்டுக்காரர் அடிச்சாலும் வாயே பேசாம ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், என் வீட்டுக்காரர் அடிக்காதப்பா நல்ல மனுஷனை தந்திருக்கிற ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடி வாங்கமோ அதெல்லாம் வராது. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசமா நம்ம சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சொன்னா போதும் உங்க கணவர் ரட்சிக்கப்படுவார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சொன்னா போதும் மனதிரும்புதல் வரும். ஆமென் சொல்லுங்களேன். சொன்னா போதும் அந்த இடத்துல ஒரு மீட்பை கர்த்தர் உண்டு பண்ணுவா. நீங்க தானியேலுடைய வாழ்க்கையில ஒருவேளை ராஜா போட்ட உத்தரவை மீறி 3 நேரமும் ஜெபிக்கலாம். இதை தெரிஞ்ச ராஜாவுடைய சில ஆட்கள் ராஜாட்ட போய் சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, தானியேல் நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்காம இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ராஜாட்ட போய் சொல்லிட்டாங்க. ஆமென். சில ஊர்ல சில கட்டு இருக்கும். என்னன்னா சர்ச்சைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாவா, சர்ச்சைக்கு போகக்கூடாது. மலர் பண்ண கூப்பிட்டாரு, அவரு கூப்பிட்டாரு போன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவான். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த இடத்துல கர்த்தர் விடவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு சொல்ல, நீ போன உனக்கு ஊர்ல இருந்து ஒண்ணும் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஒண்ணுமே இல்லைனா நான் திருச்சபைக்கு வர்றதை விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் இன்னைக்கு வைராக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் இன்னைக்கு எழுப்புதல். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டா கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப எவ்வளவு பாடு வரட்டும், உபத்திரம் வரட்டும், வியாகுலம் வரட்டும், கண்ணீர் வரட்டும், சஞ்சலங்கள் வரட்டும், தத்தளிப்புகள் வரட்டும், வியாகுலங்கள் எவ்வளவு பெரிய நிந்தனையே வந்தாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்க கூட நிற்பார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் அப்படிதான். ராஜா போட்ட உத்தரவை மீறினா ராஜாவும் சொன்னார். ராஜா கிட்ட போய் சொன்ன உடனே ராஜாவும் போய் சிங்கத்தின் கவிகளை போட உத்தரவு பிறப்பித்த பிறகு வேதம் சொல்லுகிறது தானியேல் ஜெபிச்சார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றாரு, உங்க வாழ்க்கையிலும் சில இடத்துல தூக்கி வீசப்பட்டிருக்கீங்க. ஆமென். ஆமென். குடும்பத்தால, சொந்தத்தால, உறவுகளால தூக்கி எறியப்பட்டிருக்கீங்க. அனாதையா விடல் பட்டது போல நிற்கிறீங்க. கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றுவார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னோட தானியேலுடைய வாழ்க்கையில ராஜா சிங்கத்தின் கவிகளை போட்டாடோ சிங்கங்கள் தானியங்களை சேதப்படுத்தாதபடி சிங்கத்தின் வாயை கர்த்தர் அடைச்சார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ரகசியமான காரியம் என்ன தெரியுமா, உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க வாயை கர்த்தர் இன்னைக்கு கட்ட போறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் இவ அப்படி பேசுறாங்களோ அந்த பேசுற நாம கர்த்தரை அடக்க போறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தெரியும், ஏன்னா இந்த இடத்துல கர்த்தர் நிறைய பேர்ட்ட பேசிட்டு இருக்கிறார். ஏன்னா நிறைய பேர் உங்களை ஒரு விதமா தான் பேசுறாங்க. ஆனா கர்த்தர் சொன்னாரு, பேசப்பட்ட வார்த்தைக்கு முன்னாடி ஒரு பந்தி ஆயத்தப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா தானியேல் அநேகர் எப்படியோ பேசினாங்க, எப்படியோ சொன்னாங்க. தானியேலை சிங்கக்கவியில போட்டவன தானியேலுடைய கதை முடிஞ்சு போச்சு நினைச்சாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எப்ப அவன் நம்மள முடிஞ்சு போச்சு நினைக்கிறானோ அப்ப நம்ம ஆண்டவர் சூப்பரா மேல தூக்குவார். ஆமென். ஆமென். அப்ப அப்படியே தலையை பிடிச்சு தூக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி தூக்குவார் தெரியுமா, நம்மளால அந்த இடத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. நம்ம நினைச்சாலும் பிரயாசப்படவே முடியாது. ஆனா அதான் ஆண்டவர் வருவாரு. யாருக்கும் நம்ம என்னைக்கு தேவை இல்லாம போறோமோ அன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தேடுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அற்பமா நினைச்ச இடத்துல, அற்பமா பேசின இடத்துல என்னைக்கு உங்களை தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை கொண்டு உங்களை தள்ளப்பட்டது போல நீங்க பேசப்பட்டுகிறீங்களோ கர்த்தர் அத்தனை நாவை கர்த்தர் இந்த கடக்க போறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அத்தனை நாவை முடக்குவார். நான் ஊழியத்துக்குள்ள வரும் பொழுது நிறைய போராட்டத்தை பார்த்தேன். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய போராட்டம் இருக்கும். என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சது பெரிய ஒரு அதிர்ஷ்டம். என்ன அப்படின்னா, எனக்கு திருமணம் முடிஞ்சு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்சது 19 வயசுல. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா 19 வயசுலயே ஆண்டவருக்காக ஊழியத்துக்குள்ள வந்துட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை திருமணம் வித்தியாசமா நடந்தாலும் கர்த்தர் நேர்த்தியம் நடத்தினார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆனா உன்னையோடுதான் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த வார்த்தை மாத்திரம் எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். 19 வயசுல இருந்து இந்த 10 வருஷமா, எனக்கு 29 வயசு ஆச்சு, இந்த 10 வருஷமா கர்த்தர் நடத்தி வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி நடத்துறாரு தெரியுமா, ஒரு ராஜாவை போல நடத்துறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை அண்ணன் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா,
ஜஸ்ஸி பிரதர் வந்து ஊர்ல எல்லாம் கன்வென்ஷன் ஊழியர்கள் ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். சில நாட்கள் கர்த்தரை உயர்த்தினார், ஆமென் சொல்லுங்க. எல்லா தெய்வ மனுஷனையும் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. என்னையும் உயர்த்தினார், என்னையும் மேம்படுத்தினார். அவருடைய சொந்த ஊர்லயே ஊழியத்துக்கு கொண்டு போனார், மேம்படுத்தினார். ஆனா உங்களே இந்த ஊருக்கு வரும்போது நான் எல்லாத்தையும் எங்க போனாலும் சொல்லுவேன். ஊருக்கு வரும்போது என்னை கூப்பிட்டாங்க, பிரதர் நீங்க இதால போனீங்கன்னா எங்க வீட்டுக்கு என்ன பண்ணுங்க, ஜோ பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்கல்ல. நானும் சரி பிரதர் சொல்லி சென்னை பட்டண ஊழியத்தை முடிச்சுட்டு போகும்போது முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்காக ஃபோன் பண்ணேன். நானும் பஸ்ல வந்து இறங்குறேன். நம்மளை கூப்பிடுறதுக்கு டைம் அவர் என்ன எப்படி வருவார், கார்ல வருவாரு. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வாத்தியார் அப்படிதானே, டீச்சர், அரசு ஊழியர். அவர் எப்படி வச்சிருப்பாரு, என்ன வச்சிருப்பாரு, கார் வச்சிருப்பாரு. கார் வச்சிருப்பாரு, கார் வச்சிருப்பாரு. அப்படி நினைச்சு நான் போன உடனே ஆள் நடந்து வர்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். நடந்து வந்தோடனே எனக்கு பயம், என்ன நடந்து இந்த மனுஷன் நம்மள நடந்து வராது, இவரை நம்பி நம்ம வந்திருக்கோமே அப்படின்னு போன இடத்துல அப்போ பிரதர் வீடு எங்க அப்படின்னா அது பக்கத்துல தான் பிரதர் இருக்குன்னு சொன்னாரு. அப்படியா பிரதர் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே பிரதர் சொன்னோன்னா எனக்கு கொஞ்சம் சரி பிரதர் அப்போ ஏதோ ஆட்டோ கிட்ட பிடிக்கிறாங்க. இல்ல பிரதர் நடந்தே போயிடலாம். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நடந்தே வீட்டுக்கு ஒரு போன நானும் ஜோப் பண்ணேன். ஆனா அன்னைக்கு ஒன்றும் தெரியல. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நாட்கள் போனது வந்து போயிருந்தேன். ஆண்டவர் ஒரு நாள் ராத்திரி வேளையில அங்க சொன்ன மாதிரி ஜெபிக்க வச்சார். ஆனா ஜெபிக்க வச்சது மாத்திரம்ல, நான் அங்க ஓடின ஓட்டம் வேற. ஆமென் சொல்லுங்களேன். அங்க ஊழியம் செஞ்ச ஊழியம் வேற. ஆமென் சொல்லுங்களேன். அங்க செய்யப்பட்ட எல்லா சூழலும் வேற. இங்க வந்துதான் பார்த்த ஊழியம்னா என்ன. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். பாசிஸ்மாரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறாங்க, இங்கதான் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இங்க வந்தா ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்தினுடைய சூழல்கள், சபையை நடத்துவதற்கு ஒருமான பாடுகள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அதுலயா சொல்லுங்களேன், அதுலயா சொல்லுங்களேன். அன்னைக்கு ஒரு தீர்மானம், ஒரு ஐயா காண்டவர், என்ன நடந்தாலும் இவ்வளவு பெரிய கன்வென்ஷன் எனக்கு புக்கானாலும் இந்த விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை மறக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். என்ன சுகமா வாழ வைக்கிறது அண்ணன் சொன்னா, இங்க வர்றதுக்கு காணிக்கலாம் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படி இப்படி சொன்னாங்களா. ஆமென் சொல்லுங்களேன். மாசத்துல ஒரு 3 நேரம் 4 நேரம் நான் வருவேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சில நேரம் அங்கிருந்து கார்ல தான் வருவேன். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய பெரிய கிருபை என்ன தெரியுமா, எந்த வருமானமும் இல்லை. ஆமென். முழு நேர ஊழியத்துல உங்க பாஸ்டர் கேட்டா தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். பாஸ்டருக்கு எந்த வருமானமும் இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க கொடுத்தாலும் அது ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க கொடுத்தாலும் அவங்க இன்னும் சபைகளை என்ன பண்ண முடியும், நல்ல பீஸ் செய்ய முடியும். ஆனா அதே போலதான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இங்க இந்த மாவட்டத்துக்குள்ள வந்ததுனால என்கிட்ட இங்க வரும்போது ஒரே ஒரு கார் தான் இருந்துச்சு. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். அந்த காரையும் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்த உடனே காரும் போயிட்டு, ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஒரு சோதனை தான், பாடுதான், எல்லாம் நான் வாங்கி வச்ச 4 வீலர் போச்சு. ஆனாலும் கர்த்தர் சொன்னது, இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த வனாந்தரத்துல நடத்தினார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஒரு நாளும் கர்த்தர் பட்னியா போடல. ஆமென். எப்படி வைக்கிறார் தெரியுமா, ராஜ நடையோட ஓட வைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கார் இல்ல 2 காரை கர்த்தர் தந்திருக்காரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், நீ நடந்து ஓட்ட காலம் போதும், இனிமே வாகனம் முடக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆனா அமௌண்ட் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல, அவர் கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு தெரியும், வானத்தை திறக்கிறவர் திறந்தாருன்னா, பொக்கிஷத்தை திறக்க வேண்டிய இடத்துல திறந்துட்டாருன்னா, அடைக்கப்பட்ட அத்தனை ஐயோ கையை தட்டிகளை அடைக்கப்பட்ட வாசலை திறந்து நம்மளை நிரம்பி வெளியே பண்ணுகிற கர்த்தருடைய வரல. நிச்சயமா நம்மளை நிரம்பி வெளியே பண்ணும், நிச்சயமா நம்ம வீட்டெடுக்க பண்ணும், நிச்சயமா நம்ம வீட்டெடுத்து நிச்சயமா சகல காரியத்தில் கர்த்தருடைய வரல நம்மை வெளிப்படுத்த, கர்த்தருடைய கிருபைக்குள்ள, கர்த்தருடைய மகிமைக்குள்ள நம்மை காத்துக்கொள்ளும். நண்பதேவனுடைய பிள்ளையே, நிச்சயமா ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நம் நடுவில் செய்ய போகிறார். அல்லேலூயா. நினைக்கிறேன் நம்ம அப்படியே ஜெபிக்க போறோம். அப்படியே தானியேலுடைய காரியத்தை வச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியத்தை வைத்து நம்ம ஜெபிக்க போறோம். கண்கள் மூடி வேகமா ஒருவேளை குறித்த நேரத்தில்
முடிய போறோம். அப்படி வேகமா எழுப்புங்க பார்ப்போம். எழுப்பிங்க நம்ம ஜெபிக்க போறோம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஒரே ஒரு பல்லவி பாடும்போது எல்லாரும் எழுப்பிங்க நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தருடைய வல்லமை அபரிமிதமா, கர்த்தருடைய கரம் அபரிமிதமா, கர்த்தருடைய பிரசன்னம் அபரிமிதமா நம்ம மேல வெளிப்பட போகிறபடியா, நம்ம மேல வெளிப்பட போகிறபடியா, கர்த்தருடைய கிருபை நம்ம மேல வெளிப்பட போகிறபடியா, தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் வாயை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கேட்ட வார்த்தைப்படி, ஆண்டவர் சொல்லப்பட்ட வார்த்தைப்படி, இஸ்ரவேலே யாக்கோபே பயப்படாதே, இதோடு கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya. தானியேலுடைய வாழ்க்கையில சிங்கக்கவியில விழுந்தாலும், சிங்கக்கவியை போல உபத்திரவங்கள் நடந்து வந்தாலும், சிங்கக்கவியை போல பாடுகள் கடந்து வந்தாலும், கர்த்தருடைய வல்லமை இடத்துல வெளிப்பட்டது. தெய்வ பிள்ளையே, அன்பு சகோதரி, நீங்க கண்ணீரோட தான் வந்திருக்கீங்க, நீங்க வேதனையோட தான் வந்திருக்கீங்க, என் கூட யார் இருக்கிறான்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. இயேசுவா இடத்துல இறங்கி இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போறோம். அதுவரை எதிர்களை சுத்தி சூழ்ந்திருந்தாலும் ஆவியானவர் செய்யக்கூடிய எடுக்க போகிறவர் எங்க நடுவில் வந்திருக்கிறேன், எங்க மத்தியில் புறப்பட்டு வந்திருக்கிறேன், எங்க நடுவில் உண்டாவி வந்திருக்கிறேன். கூடி நம்ம எல்லாரும் வாயை திறந்து சொல்ல போறோம். ஹalleluya. சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், ஆழித்துளியாய் என்னை அணைத்தார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், ஆழித்துளியாய் என்னை அணைத்தார். சிங்கக்கேவியோ சுடை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுடை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சுடை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். 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 அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சுடை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுடை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். விடுதலை
விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. பிள்ளைகள் பார்க்கிறோம். உங்க கையை கட்டுப்படுது, உங்க கையை கட்டுப்படுது. வாரம் திறக்கப்படுகிறது, வாரம் திறக்கப்படுகிறது. தேவ விடுதலை இறங்கி வருகிறத பார்க்கிறேன். தேவ விடுதலை உலாவி வருகிறத பார்க்கிறேன். என் அன்பு சகோதரி கத்தருக்கு தொடுகிறத பார்க்கிறேன். இதோ உங்க வயிற்ற கட்ட தொடுகிறார், உங்க வயிற்ற கட்ட தொடுகிறார். கத்தருடைய வல்லமை உங்க வயிற்றின் மேல வைக்கப்படுகிறது. உங்க தேவனுடைய பிள்ளையே இனி பயப்படாது. கத்தருடைய ஆசீர் வகிக்கிறார், கத்தருடைய விடுதலை ஆக்குகிறார். உங்க வயிற்று பகுதியில் தேவனுடைய கரம் நீக்கப்படுகிறது. அன்பு சகோதரி இனி பயப்படாது, இனி பயப்படாது. இதோ சில வேலையை கலங்காது. சிலையை போல சீக்கிரம் குமாரத்தியே இடத்துல இறங்கி வந்திருக்கா. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நம்மளோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் கூட இருப்பேன். நீ அக்னிய போல உபத்திரவத்துல சுட்டெறியும் போது எப்படி தெரியுமா? மனுஷனுடைய வார்த்தை ஒரு தீய போல இருக்கு. அந்த அக்னி நாவின் வார்த்தையால காயப்பட்டு நிற்கிற தேவ பிள்ளைய நீங்க பின்னாடி பகுதியில் நிற்கிறீங்க. பின்னாடி இருக்கிற உங்களை கத்தர் இன்னைக்கு பார்க்கணும். மனுஷனுடைய வார்த்தைகளை காயப்படுத்துகிறது. உன் தாய் மறந்து போனாள், நான் சேர்த்துக் கொள்ளுவேன். பரிசுத்த சொல்லுவேன். வந்த நிறைய பேர் நான் பார்க்கிறேன். நெருக்கப்பட்ட ஒரு நிலைமை, பாடுபட்ட ஒரு நிலைமையோடு வந்திருக்கிறேன். கத்த சொல்லுகிறா, என் அன்பு தாயார் நான் தொடும்படி விரும்புகிறேன். என் அன்பு சகோதரி உங்களை கத்தர் நேசிக்கிறார். ஏன்னா நிறைய பாடுகளில் வழியா, உபத்திரவத்தின் வழியா வாழவா சாகவா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க நிம்மதியாக இருந்து பல நாட்கள் ஆயிட்டு, சந்தோஷமா இருந்து பல வருடங்கள் ஆயிட்டு, துக்கமும் வேதனையும் உன்னை நெருக்கிறது. சொல்றீங்க நான் வாழ விரும்பல, நான் வாழல ஏசப்பா, நான் செத்து போறேன். மாடு உங்களை பெருகி இருதயம் ஒழுங்குண்டது. இன்னைக்கு கூட நீங்க ஆட்டோட கேட்டிருக்கீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்களாப்பா, என்னையும் தொட மாட்டீங்களாப்பா, என்னையும் நேசிக்க மாட்டீங்களா? சொன்னாங்க நேசித்து வந்திருக்க. நீ புறப்பட்டு போ மகளே, நீ புறப்பட்டு போ. இன்று கண்ட கீர்த்தினை நீ ஒருபோது வருகிற மாசத்தினோட சாட்சியா நிறுத்துவேன், உன்னை கனப்படுத்துவேன். சந்தோஷப்பட்டு கடிகூறு. பெரியவர்களை செய்வார்னு சொல்லுகிறீங்க. மத்தியில வந்திருக்கிற அன்பு சகோதரி மேல உங்க கருத்தை வை. கத்த சொன்னா, ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி நேசிப்பாளோ அப்படியா ஏசப்பா அவங்களை நேசிக்கிறாரா? எனக்கு தெரியல சிஸ்டர். ஏசப்பா ஒன்னே ஒன்று உங்ககிட்ட சொல்ல சொன்னா, நான் என் பிள்ளையுடைய முகத்தையோ வெளி தோற்றத்தை தான் பார்க்கிறவர் இல்லை, என் பிள்ளையுடைய உள்ளத்தை பார்க்கிறவர், என் பிள்ளையுடைய உள்ளத்தில் இருக்கிற மானத்தை பார்க்கிறவர். திமோவியா கருவம் கத்த சொன்னாங்க, ஒரு இக்கட்டின் நாளிலே உன் தேவனாக கத்தணும் காரணம் இருக்கிறார். எனக்கு தெரியல சிஸ்டர், ஏதோ ஒரு பெரிய பாரம் உங்க இல்லத்தில் இருக்கு. ஒரு கண்ணீரோட தினத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. சொன்னாரு, எவனுக்கு தெரியுமோ எவனுக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது, உனக்கு படைச்சவனுக்கு தெரியும். உனக்கு படைச்சவனை பார்க்கிறோம், உனக்கு படைச்சவனை கேட்டு இருக்கிறோம். சொன்னதை சொல்றேன், அவளை பார்த்து சொல்லு. அவன் வந்த வேதனை
வேதனையோடு நீ திரும்ப அனுப்புவதல்ல. ஏன்னா அது நிமித்தமா நிறைய பாடுகளும் வேதனைகளையும் அனுபவிச்சுட்டீங்க. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ போவதில்லை, நான் உன் கூட வர்றேன், உனக்கு அற்புதத்தை செய்வேன். நீங்க இத்தனை நாள் நீங்க வடிச்ச வேதனைக்கு, அழுகைக்கு, கண்ணீருக்கு ஒரு முடிவு வரும். ஏசப்பா சொன்னது என்ன தெரியுமா? இனி தீமையை காண மாட்டான், நீ நன்மையை காண்பா. உன் கண்ணீர் விடாதபடி கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா சந்தோஷப்பட்டு கழிகூறுவார் கர்த்தர் சொல்லுகிறார். இதே ஆலயத்தில் உண்மையும் சாட்சியம் நிறுத்துவேன். என்னை தேடி வந்தபடியா, நீ என்னை தேடி வந்தபடியா உன் முகம் வெக்கம் அடைவதல்ல கர்த்தர் சொல்லுகிறேன். உன் முகம் வெக்கம் அடையா, இனி நீ அழுது கொண்டுறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஒரு வார்த்தை மாத்திரம் வாக்கு கொடுக்கிறேன். இப்போ உனக்கு முன்பதாய் போய் கோல நாடுகளை செவ்வாய்க்கு நீர்மாற்றமாய் எனக்கு கர்த்தருடைய வல்லமை சொல்லுகிறது. என் பிள்ளைகள் பட்ட உபத்திரவத்துக்கு ஈடா ஒரு பெரிய அறுவடையை செய்வேன். உங்க கிருபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை, பரிசுத்த ஆவியானுடைய கிருபை வெளிப்படுத்துவோம். தேவனுடைய கிருபை வெளிப்படுத்தும் நேமாட்சி தேவனி சகோதரி மேல கருத்தை வைக்கிறோம். ஒரு கர்த்தருடைய வல்லமை, ஒரு கர்த்தருடைய வல்லமை, ஒரு கர்த்தருடைய கரம் தொடட்டு ஷகாராத நோ யா கடபோ ரிமாலா யா கடபோ யா கடேனா யா கடபோ. தேவனுடைய ரத்தம் இறங்கி வரட்டும், ஒரு தேவனுடைய ரத்தம் இறங்கி வரட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு அற்புத சூழல் உண்டாகட்டும். ஒரு தேவனுடைய வல்லமை, ஒரு தேவனுடைய வல்லமை, ஒரு தேவனுடைய வல்லமை. ஒரு ராஷ்டிர கர்த்தாவா நீலோ தேரியா கடவா நீலோ யா கடவா. உங்களை தேவனுடைய கரம் இறங்கி வருகிறது, ஒரு விடுதலை கரம் இறங்கி வருகிறது, ஒரு சுடத்தி கரம் இறங்கி வருகிறது, அற்புதத்தி கரம் இறங்கி வருகிறது. சாட்சிகளை நிறுத்துவது ஒரே குடிசபையில் ஒரு அங்கத்தினால இணைப்பது இந்த மாதிரி விடுதலைகள் பெறுகிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்க வந்தது நிமித்தமா இயேசுவா சொல்றாரு, இவோ கேரையா கடவா இவோ இவனா ஹேரா யா கடே சிவனவோ யா கடனா இவே ஹேனா யா கடா. நீ வந்த வண்ணமாய் அல்ல, வந்த வண்ணமாய் அல்ல. ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தை சொல்றேன், இனி நீ பலவீன அல்ல, இனி நீ வியாதியில உள்ளவர் அல்ல. உன் கிராமத்தின் நடுவில் நீ மனமகிழ்ச்சியா இருப்பா. உன் சொந்த ஜனத்துக்கு முன்பதாய் உன் பெயரை பெருமைப்படுத்துவன். சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றேன், உங்களை ஏசப்பா தான் கையில வச்சிருக்கானா, உன்னை கையில வச்சிருக்கிறேன். இனி உன் கண்ணு கலங்காது, உன் இருதயம் மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறேன். தனியா அழுத நாள் போதும், தனியா புலம்புற நாள் போதும், தனியா உட்கார்ந்து யோசிச்ச நாட்கள் போதும். ஏசப்பா சொன்ன வார்த்தை, இனி உன்னை அழாதபடி உன்னை தாளாட்டி யோகரவோ என்னுடைய அடைக்கலத்தின் கட்டளைக்குள்ள உன்னை வைப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்க கிருபைகளை ஒப்பு கொடுக்கிறோம், விடுதலை சுகத்தை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி. சகோதரி உங்க கரத்தை வைக்கிறோம், கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும். ஆண்டவரே உடைய சரீரத்தோட கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், தெய்வீக வல்லமை இறங்கட்டும். ஓ ராஷா ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற வயிற்று பகுதிகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. சரீரத்தில் உச்ச தலையிலிருந்து உள்ளம் காண்பதற்கு ஒரு கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வெளிகளை உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு விளத்தை விட்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். விடுதலை விடுபடுகிறதுக்காய் விசேஷமா ஒரு காரிய சகோதரி கர்த்தர் சொன்னதை சொல்ல விரும்புகிறேன். இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இல்லை, நீங்க நிம்மதியா இல்லை, எல்லா கசப்புகளும் நெருக்கங்களும் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க.
கத்த சொல்லுகிறார், உன் கசப்புகள் இன்பமாய் மாறும். யாக்கடவோ அவரை இன்பமாய் மாற்றுவதை கத்த சொல்லுகிறீங்க. யாக்கடமா யாக்கடமா நீங்க சொல்றீங்க, இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் வாழாமே இருக்கலாமே. யாக்கடவோ யாக்கடவோ கத்த சொன்னார், இல்ல முடிவு அது அல்ல, முடிவு அது அல்ல. நான் உன்னை இன்பமாய் மாற்றி இதே இடத்துல மகிமை படித்துவதை கத்த சொல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபைக்குள்ள பிரைஸ் பண்ணுகிறோம், உங்க கிருபைக்குள்ள பிரைஸ் பண்ணுகிறோம். கடைசி ஒரே ஒரு சரணத்தை பாடி முடிக்க போறோம். நம்ம எல்லாரும் இடது இடத்தை உயர்த்துங்க பார்ப்போம். எல்லாரும் 2 கரத்தை உயர்த்துங்க, வானத்துக்கு நேரம் நேரம் உயர்த்துங்க பார்ப்போம். இந்த குறுகிய நேரம் தான் இருக்கு. கரத்தை உயர்த்து இயேசுப்பா சமூகத்தை பார்த்து மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லுவோம். நீங்க மறக்காத எங்களை உயர்த்துகிறவர், எங்களை தூக்கி நிறுத்துகிறவர், எங்களை புரிந்திருக்கிறவர், தன்னை போல தேய்ச்சி தந்தை போல எங்களை ஆற்றுகிறவர். கரத்தை உயர்த்தினோட ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கரத்தை உயர்த்தி இந்த இடத்துல எங்களை தொற்றுவார் சிஸ்டர். இந்த இடத்துல உங்க கணவரை ரட்சிப்புல நடத்திடுவார். பயப்படாதீங்க, தொட மாட்டாலும் நினைக்காதீங்க. தொடரனாலும் கர்த்தர் வந்து கரத்தை உயர்த்தி மழை போல துன்பம் என்னை சூழ போதும், மழை பனி போல முருகின்ற செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழ போதும், மழை பனி போல முருகின்ற செய்பவரே. கண்மணி போலன்மை காப்பவரே, உள்ள கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போலன்மை காப்பவரே, உள்ள கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி அன்பை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொள் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போல என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட கடலூர் மாவட்ட விருத்தாச்சலத்தில் எழுப்புதல் ஜெப ஐக்கியம் நடத்துகிற உபவாச கூட்டத்திற்காக வருகை தந்த அருமையான பாஸ்டர் கிறிஸ்டினையாவுக்காக, நிமிமான் அம்மாவுக்காக, ஐயா ஆசிரியமான ஐயாவுக்காக, வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாக்குதலை தெரிவிக்கிறேன். அதே போல வருகிற டிசம்பர் மாதம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நம்ம 1 to 15 தேதிக்குள்ள ஆயத்தப்படுத்துவோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக இந்த நேரத்தில் கூட ஒரு பாடலை பாட இருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட காணிக்கை செலுத்தப்படும். ஆசீர்வதிப்பாராக. நான் பாடல்